Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம creative channelல simple methodல இந்த beads bracelet எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 4 mm ல white pearl beads எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் seed beads கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் 4 mm gold beads எடுத்துர்க்கேன். clasp அதுக்கு அப்புறம் jumping ring ஒன்னு எடுத்துக்கோங்க. 3 அடி nylon thread கட் பண்ணி அந்த threadோட ரெண்டு கார்னர்லயும் மெல்லிசான ஊசியை வந்துட்டு இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. இந்த ரெண்டு நீடில்ல ஏதாவது ஒரு நீடில்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு clasp கோர்த்துக்கலாம். கரெக்ட்டா சென்டர்ல இருக்கணும். இப்போ இந்த கிளாஸ்பை ஒரு ஹேங்கர்ல இப்படி மாட்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு த்ரெட்ல நம்ம நீடில் கோர்த்திருக்கோம் இல்லையா, இந்த ரெண்டு நீடிலையும் ஒண்ணா வச்சு ஃபர்ஸ்ட் 4 mm pearl beads வந்துட்டு இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. ரெண்டு நீடிலையும் ஒண்ணா வச்சு பீட்ஸ் கோர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் 12 பீட்ஸ் வந்துட்டு கோர்க்க போறேன். உங்களுக்கு பெரிய பிரேஸ்லெட்டா வேணும் அப்படி இல்ல நெக்லஸா வேணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி பீட்ஸ் வந்துட்டு அதிகப்படுத்திக்கோங்க. 12 மணிகளை வந்துட்டு இந்த மாதிரி கோர்த்தாச்சு. செகண்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு நீடில்லையும் தனித்தனியா 5 சீட் பீட்ஸை இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. 5 சீட் பீட்ஸை கோர்த்து இந்த ஒயிட் pearl பீட்ஸ் இருக்கு இல்லையா இது பக்கத்துல கொண்டு வந்துருங்க. அடுத்து தேர்ட் ஸ்டெப் இந்த ரெண்டு நீடில்ல ஏதாவது ஒரு நீடில்ல ரெண்டு pearl பீட்ஸை வந்துட்டு கோர்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு நீடில் இருக்கு இல்லையா அந்த நீடில இந்த ரெண்டு pearl பீட்ஸ்லயும் இந்த மாதிரி கோர்க்கணும். கோர்த்துட்டு டைட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு மணிலையும் லெஃப்ட்லயும் ரைட்லயும் இப்போ நமக்கு thread வந்திருக்கும். அகைன் இதே மாதிரி ஏதாவது ஒரு நீடில்ல ஒயிட் 4 mm மணி கோர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் கோல்ட் கலர் அந்த மணியை கோர்க்கிறேன். ஒயிட் கலர் மணியும் கோர்க்கிறேன். இது மூணுமே 4 mm. இப்போ ஆப்போசிட்ல இன்னொரு நீடில் இருக்கு இல்லையா அந்த நீடில் எடுத்து இந்த மூணு மணிலையும் இப்படி கோர்க்கணும். கோர்த்துட்டு இதை டைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 2 பீட்ஸ் கோர்த்தோம், அடுத்து 3 பீட்ஸ் கோர்த்தோம் இல்லையா. இப்போ மறுபடியும் ஏதாவது ஒரு நீடில்ல ரெண்டு 4 mm பீட்ஸ் கோர்த்து ஆப்போசிட்ல இருக்கிற நீடில் இந்த ரெண்டு பீட்ஸ்குள்ளேயும் இப்படி கோர்க்கணும். கோர்த்துட்டு மறுபடியும் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இது குட்டியா ஒரு டாலர் மாதிரி அழகா வந்துருச்சு. இப்போ இந்த மணிகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டா இருக்காது, கொஞ்சம் லூஸா தான் இருக்கும். அதுக்காக என்ன பண்ண போறோம்னா ரைட் சைடு போகுது இல்லையா அந்த நீடில இந்த நடுவுல இருக்கிற மூணு மணிலையும் இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோர்த்தோம்னா அந்த பெண்டன்ட் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்ல அழகா வரும். இல்லைனாக்கா அந்த மணி வந்துட்டு ஆடிக்கிட்டே இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடுல இருக்கிற நீடில நடுவுல 3 மணி கோர்த்தோம் இல்லையா அதுக்குள்ள இப்படி இன்சர்ட் பண்றேன். இப்போ அடுத்து ரைட் சைடு இருக்கு இல்லையா இந்த த்ரெட்டை கீழே இருக்கிற அந்த ரெண்டு மணியில் வந்துட்டு கோர்க்கிறேன். இப்போ மறுபடியும் இங்கே லெஃப்ட் சைடு நடுவில் இருக்கு இல்லையா அந்த த்ரெட்டை கீழே இருக்கிற இந்த ரெண்டு மணியில் ரைட் சைடு கொண்டு வரேன். இப்போ மறுபடியும் இந்த த்ரெட்டு கீழே வந்துட்டு ரெண்டு மணியில் வந்துருச்சு. இப்போ ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னாக்கா லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 5 சீட் பீட்ஸை கோர்த்துக்கோங்க. பிரேஸ்லெட் இப்போது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக ஃபிஃப்த் ஸ்டெப்பு இந்த ரெண்டு நீடிலையும் ஒன்றா வச்சு 12 4 mm pearl beads வந்துட்டு கோர்த்துக்கோங்க. இப்போது பிரேஸ்லெட் செய்யணும் அப்படின்னாக்கா 12 pearl beads எடுத்துக்கோங்க. இதையே ஒரு நெக்லஸாக செய்யணும் அப்படின்னாக்கா ஒரு 20 pearl beads கோர்த்துக்கோங்க. இதையே ஹெட் பேண்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் விதவிதமாக பீட் ஜுவல்ஸ்லாம் எப்படி செய்யறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அந்த பிளேலிஸ்டோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இப்போ ரொம்ப சிம்பிள் மெத்தடில் பீட்ஸ் பிரேஸ்லெட் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். உங்கள் வீட்டு ஏஞ்சல்ஸோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கலராக இந்த மாதிரி ஜுவல்ஸ் வந்துட்டு நீங்களே செஞ்சுக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக ஏதாவது ஒரு நீடில் ஜம்பிங் ரிங்கை கோர்த்துக்கோங்க. கோர்த்துக்கிட்டு இதை டைட்டாக பிரிஞ்சு வராத அளவுக்கு முடி போட்டுருங்க. முடி போட்டுட்டு இந்த த்ரெட்டை கட் பண்ணக்கூடாது, ஏன்னா ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வந்துடும். நல்லா ஒரு 4-5 முடியே போட்டுக்கோங்க. 4-5 முடி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த த்ரெட்டை என்ன பண்ணணுன்னாக்கா இந்த பிரேஸ்லெட்டுக்குள்ளேயே சொருகி விடணும். இந்த பிரேஸ்லெட்டோட பாதி வரைக்கும் சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த த்ரெட்டை வந்துட்டு கட் பண்ணி விட்டுருங்க. ஜுவல்ஸ் மேக்கிங்காகவே தனியாக நீடில் இருக்குது. நார்மலாக கொஞ்சம் திக்கான நீடில் இந்த மாதிரி உங்களால் செய்ய முடியாது, சீட் பீட்ஸையும் கோர்க்க முடியாது. ஸோ சீட் பீட்ஸ் கோர்க்கறதுக்காகவே ரொம்ப மெல்லிஸாக வந்துட்டு நீடில் இருக்குது. அது கடையில் கேட்டு வாங்குங்க. அதே மாதிரி நார்மல் த்ரெட்டெலாம் இதை செஞ்சிங்கனாக்கா கண்டிப்பாக அருந்துரும். இந்த ஜுவல்ஸ் மேக்கிங்காகவே தனியாக த்ரெட் இருக்குது, நைலான் த்ரெட்டு தங்கூசி மாதிரியே இருக்கும், அதையும் கேட்டு வாங்கிக்கோங்க.
இன்றைக்கி நம்ம சிம்பிள் மெத்தடில் ஒரு பிரேஸ்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த சேனல் பீட்ஸ் ஒர்க் பண்ணுற சேனல் கிடையாது. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னாக்கா ஒயர் கிராஃப்ட் பண்ணுற சேனல். கடந்த 5 வருஷமாக விதவிதமான ஒயர் குடைகள், பர்ஸு, ஹேண்ட்பேக்கு, ஒயரில் டாய்ஸ்லாம் எப்படி பின்னுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒயர் கிராஃப்ட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தடில் எல்லாமே எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.